வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நான் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு 2 விதமான அப்டேட்ஸ் பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா வந்து அ மா மாடுகள் விற்பனை பண்றதுக்கு வந்து தனியா வந்து தமிழக அரசு சார்புல வந்து ஒரு இணையதளம் ஆரம்பிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதில வந்து அ அ கால்நடை பராமரிப்பு துறை சார்புல வந்துட்டு அதில இன்றைய கால்நடைகளோட விலை நிலவரம் அதெல்லாமே வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதில மாடுகள் விற்பனை பண்றதுக்கு, வாங்குறதுக்கு, விக்கிறதுக்கு அதுக்கு பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்படும்னு சொல்லிட்டு கால்நடை பராமரிப்புத்துறை சார்புல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அத பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. தினகரன் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அத பத்தி அ இன்னைக்கு சின்ன ஒரு விழிப்புணர்வு பண்றோம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து அ அரசு பணியாளர் அவங்களோட வாரிசுகளுக்கு வந்து அ வழங்குற கல்வி உதவித்தொகை உயர்கல்வி உதவித்தொகைய வந்து உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் படிப்பு, ப்ரொஃபஷனல் படிப்புக்கு வந்து 50,000லேருந்து 1,00,000மும், அ டிப்ளமோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து 25,000 குடுத்துருக்காங்க. அத வந்து 25,000லேருந்து 50,000 உயர்த்தி வழங்கியிருக்காங்க. இந்த ஒரு 2 அப்டேட்ஸ்க்காக தான் இன்னைக்கு வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.